Hello friends, welcome back to our channel My COOKIPEDIA. இன்னைக்கு நம்ம சேனல்ல பார்க்க போற ரெசிபி கிச்சன் குயின் லேசி டேக்கு பெர்ஃபெக்ட்டான ஒரு லஞ்ச் பாக்ஸ் ரெசிபி தேங்காய் சாதம். இது ரொம்ப சிம்பிளான ரொம்ப டேஸ்டான லஞ்ச் பாக்ஸ் ரெசிபி. கிச்சன்ல மணிக்கணக்கில் நின்னு லஞ்ச் பண்ண வேண்டாம். ஜஸ்ட் ஒரு 3 minutesல இந்த வெரைட்டி ரைஸ் பண்ணி எல்லாரையும் அசத்திடலாம். சரி வாங்க தேங்காய் சாதத்துக்கு தேவையான பொருட்களை பார்த்துடலாம். தேவையான அளவு துருவின தேங்காய், ஒரு பச்சை மிளகாய் சின்ன சின்னதாக வெட்டினது, 1 டீஸ்பூன் உளுந்து, 1 டீஸ்பூன் கடலைப்பருப்பு, கொஞ்சம் கருவேப்பிலை அண்ட் தேவையான அளவு உப்பு. இப்போ ஃபஸ்ட்டு ஒரு ஃப்ரைங் பேன் வச்சுட்டு அதில் எண்ணெய் ஆட் பண்ணிக்கிறோம். நான் ரீஃபைண்ட் ஆயில் ஆட் பண்ணியிருக்கேன். உங்களுக்கு தேங்காய் எண்ணெய் ஸ்மெல் பிடிக்கும்னா தேங்காய் எண்ணெய் ஆட் பண்ணிக்கலாம். இப்போ கொஞ்சம் ஜீரகம் ஆட் பண்ணிக்கிறேன். ஜீரகம் நல்லா பொரியட்டும். கடுகு சேர்த்துக்கிறேன். இப்போது நம்ம உளுந்து கடலைப்பருப்பு ஆட் பண்ணி அதை நல்லா ரோஸ்ட்டாக பண்ணிக்கலாம். இதில் ஆட் பண்ணுறனால நம்ம ரைஸ் சாப்பிடும்போது இது நல்லா நடுவில் க்ரன்ச்சியாக வரும். இப்போ துருவின தேங்காவை இதில் ஆட் பண்ணி நல்லா சிம்மில் வச்சுட்டு அந்த தேங்காய் ஸ்மெல் வர வரைக்கும் நம்ம வறுத்துக்கணும். காரத்துக்கு ஒரு பச்சை மிளகாய் ஆட் பண்ணிக்கிறேன். நீங்கள் வேணுன்னா காஞ்ச மிளகாய் கூட ஆட் பண்ணிக்கலாம். ஒரு கையளவு கருவேப்பிலை ஆட் பண்ணிவிட்டு எல்லாத்தையும் மீடியம் ஃப்ளேமில் வச்சு நல்லா ரோஸ்ட் பண்ணிக்கணும். ஒரு 2 minutes இப்படி ரோஸ்ட் பண்ணிக்கிறதுனால நல்லாயிருக்கும் அதோட டேஸ்ட், தேங்காய் டேஸ்ட்டு. தேவையான அளவு உப்பு. ஆல்ரெடி நம்ம சேனலில் தேங்காய் பால் சாதம்னு ஒரு வீடியோ ரெசிபி பண்ணியிருக்கேன். அதில் தேங்காய் பால் எடுத்து செய்கிறது அது ரொம்ப ரிச்சாக டேஸ்டியாக இருக்கும். பாஸ்மதி ரைஸில் செஞ்சுருக்கோம். அந்த வீடியோ பார்க்காதவங்களுக்கு நான் வீடியோ லிங்க்கை டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். கண்டிப்பாக செக் அவுட் பண்ணி அண்ட் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். ரொம்ப டேஸ்ட்டாக எம்மியாகவும் இருக்கும். இப்போ நான் ஆல்ரெடி ரைஸ் வடித்து எடுத்துக்கிட்டேன். உப்பு போட்டே வடித்து எடுத்துக்கிட்டேன். இதுக்கு நான் நார்மல் ரைஸ் தான் எடுத்திருக்கேன். நீங்கள் வேணுன்னா பாஸ்மதி ரைஸ் கூட யூஸ் பண்ணிக்கலாம். நல்லா தான் இருக்கும் டேஸ்ட்டு. இது குலையாமல் உதிரி உதிரியாக இருக்கிற மாதிரி பார்த்து வடித்து எடுத்துக்கோங்க. அப்போ தான் இந்த மாதிரி வெரைட்டி ரைஸ்க்கு நல்லாயிருக்கும். ஸோ இதை போட்டுட்டு இப்போ நல்லா கிளறி விட்டுக்கணும். அந்த தேங்காய் இந்த ரைஸோடு நல்லா கோட் ஆகிற மாதிரி. இது ரொம்ப சிம்பிள் அண்ட் ரொம்ப டேஸ்டியாகவும் இருக்கும். அதுதான் இந்த டிஷ்ஷில் ஹைலைட்டே. ஜஸ்ட் நம்மளுக்கு செய்கிறதுக்கு பார்த்திங்கன்னா ஒரு 3 minutes தான் ஆகும் ரைஸ் ரெடியாக இருந்துச்சுன்னா. இதுக்கு சைட் டிஷ்ஷாக நீங்கள் உருளைக்கிழங்கு பொரியல் பர்ஃபெக்டாக மேட்ச் ஆகும். இதில் முருங்கைக்காய் பொரியல் அந்த மாதிரி கிறிஸ்பியான பொரியல் வச்சுக்கிட்டிங்கன்னா ரொம்ப நல்லாயிருக்கும். அண்ட் நான்வெஜ்ஜஸில் கூட நீங்கள் சிக்கன் கிரேவி அந்த மாதிரி ஏதாவது வச்சுக்கலாம். ஒரு ஈஸியான ரெசிபி இது. கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். ரொம்ப நல்லாயிருக்கும். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் மை வீடியோ. என் வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மை குக்கிபீடியா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அண்ட் பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நான் வீடியோ அப்லோட் பண்ணும்போது என் நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு இன்ஸ்டண்ட்டாக வரும்.